நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திரன் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 455வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறா, அம்மா நான் தயவுசெய்து வாசகர்களுக்கு நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அது அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, நம்பர்லாம். திரும்ப ஒருத்தரோட இன்னைக்கு மத்தியானம் கூட எனக்கு அர்ஜென்ட்டாக எனக்கு இது வேணும், அஸ்வினி தேவதா மந்திரம், நீங்கள் அஷ்டோத்திரம்லாம் எழுதவே இல்லை. அஸ்வினி தேவதா துவாதச நாமாவளின்னு எழுதியிருந்தேன். 12 நாமாவளி தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரோமா மகர்ஷி சொல்லும்போது 16 நாமாவளி ஷோடச நாமாவளின்னு எழுதியிருக்கேன். அதை அப்படியே காமிச்சிருக்கேன். பட் ஸ்க்ரீன் அந்த அந்த யூடியூப்பை பார்க்கறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கு அவளுக்கு. திருப்பி நான் எனக்கு கேட்டேன்னா ஐ ஹவ் டு டேக் அகெயின் ஃபோட்டோ. திருப்பி எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஷீட் அங்கே வச்சேன்னு தெரில. ஒரு 10-15 காப்பி இருந்து என்கிட்ட ஒரு 500 காப்பி போட்டு ரிசீவ் பண்ணுது அந்த காலத்தில். இப்போ அதை மத்தியானம் தேடுறேன், இங்கே வச்சேன்னு தெரியல. நோபடி டு ஹெல்ப் மீ ஹியர். ஸோ இதனால் தயவு செய்து அனாவசியமாக தொந்தரவு பண்ணாங்க. நீங்கள் யூ ஷுட் ட்ரை. உங்களுக்கு வேணும்னா பழைய வீடியோ பாருன்னா அது கூட பார்க்க மாறாமல் படி. நீங்கள் இது சொல்லவே இல்லையே, அது சொல்லுங்கன்னா பழைய வீடியோவில் நிறைய பேசியிருக்கேன், நிறைய டாப்பிக்கு. அதையே திருப்பி கேட்குறான். பிகாஸ் யூ ஆர் நாட் சீன். தயவு செய்து முதல்ல 64 வீடியோ இந்த சிவனுடைய மூர்த்தங்கள் அது வந்துடுது. அப்புறம் சக்தி பீடங்கள் 51 அது வருது. 6-11 அது 115-116 போகிறது. அது ரிஷி வர்க்கங்கள் அதெல்லாம் போகிறது. ஸோ அதெல்லாம் ஒரு 200 வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்கணும் பழசை. சோம்பேத்தனை போட்டு என் மேலேயே தெரியுமா, யூ ஆர் ஜஸ்ட் த்ரோயிங் த பால் ஆன் மை கோர்ட். தயவுசெய்து பண்ணாங்க. எனக்கு 74 வயசு ஆச்சு. எனக்கு இடர்பாடு உடம்பில் சக்தி இருக்கும்போது செய்ய வேண்டியிருக்கு. மத்தியானம் அடித்து பிடிச்சி தூங்கினா ஒரு 2:30 மணி 3 மணிக்கு ஜஸ்ட் படுத்து 4:30 கூட எழுப்பி விட்டுறா. ஸோ தயவு செய்து காலையில் 10 மணிக்கு பேசுங்க. நேரம் வரவால 10 மணிலேருந்து 12 மணிக்கு கூட வரலாம். நான் 12:30 மணிக்கு மேலே இந்த நைவேத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு பூஜை ரூமில் உட்காந்துட்டு நிர்மாலியை தான் வேலைக்காரர் எடுத்துடுவேன். மிச்சம் எல்லாம் நான் தான் பண்ணி ஆகணும். ஸோ சமையல் நான் பண்ணணும், டிஃபன் நான் தான் பண்ணணும், எல்லாம் நான் பண்ணிக்கிறோம். ஸோ தயவு செய்து எனக்கு காலை வேலையில் எனக்கு கிச்சனில் இருக்கும்போது தொந்தரவு பண்ணாங்க. இதுனால் 10 மணிக்கு நான் குளிச்சுட்டு உட்காந்துருவேன் ஹாலில். அது மாதிரி 2 hours இருக்குது. யூ கேன் டாக் டு மீ, நோ ப்ராப்ளம். அப்போ ஜபம் தான் பண்ணிட்டு இருப்பேன். ஐ கேன் பிரேக் த ஜபம் ஈவன் இஃப் யூ வாண்ட். அது சாயந்தரம் 5 to 7 அதுக்கு மேலே பேசாதுங்க சாயந்தரம் வேலையில். ஏன்னா அப்புறமா 7 மணிக்கு மேலே வீடியோவில் உட்காரணும். ஸோ அதனால் தயவுசெய்து நான் உங்களெல்லாம் சிறந்தாழ்ந்து நான் வழக்கத்தோடு கேட்டுக்கிறேன். இந்த இது ஃபாலோ பண்ணுங்க. பழைய வீடியோ பாருங்க. பார்த்துட்டு இல்லைன்னா சொல்லுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஐ கவர்டு மேஜர் டாபிக்ஸ் இன் ஸ்ரீ வித்யா. ஸோ இதுக்கெல்லாம் நான் இன்னும் டீப்பாக போயிட்டுருக்கேன். இந்த நேரத்தில் இது இல்லையே அது இல்லையேன்னு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எடுத்துக்கணும். பழைய வீடியோ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் பண்ணிக்கோ கம்ப்யூட்டரில், இன்னும் வெளியே கொடுத்து பண்ணிங்க. இப்போ திருப்பி நான் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது என்னால். ஐம் வெரி சாரி ஆன் தட் சப்ஜெக்ட். இப்போ இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பழைய சாமி படங்கள்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுது. நான் கூட ராஜராஜேஸ்வரி படம் காமிச்ச உண்டு. அது மாதிரி கேட்கும்போது அந்த முரளி என்றவர் தேவராஜபுரத்தில் இருக்கார், சென்னை டவுனில் பாரிஸ் கார்னரில். அவர் எஸ்ஏ நடராஜ செட்டி கடைக்கு அடுத்த கடை. இந்த வேஷ்டி புடவையெல்லாம் வாங்குறது அவர் நடராஜ செட்டி கடை. 150 வருஷ கடை. சீப்பாக கிடைக்கும், நல்ல பியூர் காட்டன். இந்த வேஷ்டிலாம் அவர்கிட்ட வாங்கியிருந்தான் நான் அந்த காலத்தில். ஸோ அதுக்கு அடுத்த கடையே இந்த முரளியோட இந்த ராசி போஸ்டர்ஸ் அவர் ஒன்று அமிச்சார். நான் ராஜராஜேஸ்வரி சொல்லும்போது ராஜராஜேஸ்வரி தர்பார் ஒன்று இருக்குது சுவாமி, அது நீங்கள் பாருங்களேன், அது எத்தனை அடி நீளத்துக்கு வேணால் போடலாம் அப்படின்னார். பார்த்தா எந்த படத்துலையுமே கவரேஜ் ஆகாத டாப்பிக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங். அது தஞ்சாவூர் பெயிண்டிங்கை போஸ்டராக வந்துட்டு அது வேணுன்னா நீங்கள் வேணால் ஜெரிகை கிரிபை ஒட்ட வச்சுக்கலாம், சென்னைக்கு ஒட்ட வச்சு பண்ணிக்கலாம். தட் இஸ் பிக் போஸ்டர். பாட்டல் பேப்பர் சைஸு 3-4 சைஸ் சொல்லியிருக்கார் அவர். அந்த சைஸை வச்சு நீங்கள் பண்ணலாம். முதல்ல படத்தை காமிச்சிடுறேன் என்ன படம்னு. இது இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ராஜராஜ தர்பார் இதில் பண்ணிது பேர் என்ன, தஞ்சாவூர் நாட்டில்.
ஊஞ்சல் உட்காந்துருக்கா. வாணி ரமா சேவித்தான்றது 2 பக்கத்தில் அம்பாள் இருக்கா, சரஸ்வதியும் லட்சுமியும். கீழே வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன், சதாசிவன் படுக்கையில் அம்பாள் உட்காந்துருக்கா. சிவன் மேலே உட்காந்துட்டுருக்கா. ஸோ வலக்காலத்தை போட்டுருக்கா. அவருடைய அம்பாளுடைய இடது பாகத்தில் இருக்க தேவதைகள் பாருங்கள். இடது பாகத்தில் யாரும் இருக்கா? வாராகி இருக்கா, மிச்ச தேவதைகள்லாம் இருக்கா. இதில் என்னென்ன விசேஷம்னா, முனிபுங்கவர்கள் இருக்கா, கீழே பாருங்க அஸ்வாரூடா இருக்கா. அப்புறம் வந்து இந்த வாக்பாதினிகள் 8 பேர் இருக்கா. வாக்பாதினிகள், அப்புறமா வந்து இந்த பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, அந்த வாராகி இருக்கா கீழே. இந்த வாராகி வேற, இது இந்த செட்டில் வர வாராகி வேற. ஸோ இந்த மாதிரி இது முடிகிறது. இப்போ அம்பாளுடைய வலது பாகத்தில் பார்க்கலாம். வலது பாகத்தில் பாருங்க, மாதங்கி இருக்கா. பச்சை கலர் புடவை கட்டிருக்கா இல்லையா, மாதங்கி. மாதங்கி கீழே இருக்கா பாருங்க. வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணாகிரி, சர்வேஸ்வரி, கௌரணி இருக்கா. சங்கநிதி, பத்மநிதி இருக்கா. கீழே அம்பாளுடைய கீழே இந்த கீழ்ப்பகுதியில் திதிநித்யாதேவ 5 பேர் இருக்கா. காமேஸ்வரி, பகவான், நித்தியகிருணா, பேருண்டா, வன்னிவாசினி, மகாவிஜ்ரேஸ்வரி, சிவதூதிய, துரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜோலாமான நட்சத்திரா, அது வரைக்கும் இருக்கா கீழே. இந்த மாதிரி ஒரே படத்தில் இவ்வளோ ரூபங்கள் இருக்கிறது ரேர். ஸோ இந்த மாதிரி யாருமே பண்ணல சார் சொன்னாம. சங்கநிதி, பத்மநிதி 2 சைடில் இருக்கா. மேலே வந்து சூரிய சந்திரன் இருக்கா. மேலே கோபுரத்துக்கிட்ட பாருங்க, சூரியன், சந்திரன். அப்புறமா வந்து சூரிய சந்திரன் மட்டும் இல்லை, இவாளும் இருக்கா. அது சுதர்சன சக்கரம் இருக்கு, இவாளுக்கு பைரவம் இருக்கு அந்த அந்த பக்கத்தில். சுதர்சனம் இது வந்து பலவிதமான தேவதைகளோட சுதர்சனன் இருக்கார். அப்போ தன்வந்திரி இருக்கார். இது உன்னிப்பாக பார்க்கணும். ஒன்று எந்தெந்த தேவதை இருக்காண்டு நிறைய தேவதைகள் காமிச்சிருக்கா. இந்த மாதிரி சாதாரண படங்கள்லாம் இவ்வளோ பார்க்க முடியாது. கீழே வந்து பிரம்மா, விஷ்ணு, அது அவளை காலில் வந்துடுற. சம்பத்கரி அஸ்வாரோட இந்த சைடில் சம்பத்கரி யானையில் இருக்கா பாருங்க. சம்பத்கரி இது. அந்த பக்கத்தில் யார் இருக்கா? அஸ்வாரூடா இருக்கா. ஸோ ராசி போஸ்டர் சொன்னால், நம்ம ஹாலில் பெரிய பெரிய புது ஃப்ளாட்லாம் வாங்குற, புதிய பங்களா கட்டுற, அந்த ஹாலில் பெருசாக அது வந்து படம் போட்டு மாட்டலாம் அழகாக. யார் யார் அம்பாள் உபாசகாலோ, யார் யாருக்கு இதில் ஈடுபாடு இருக்கோ, அவள் ராசி போஸ்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி கேட்டானா அவர் நல்ல என்ன சைஸ் வேணால் அனுப்பிச்சிடுறாரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா, சைஸஸ் பாருங்கள், 12x18, 12 inches, 18 inches. அடுத்து 16x24, 20x30, 24x36 மாதிரி 1, 2, 3, 4 சைஸ் போட்டிருக்காரு. 4 சைஸில் எது வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம ராசி போஸ்டர்ஸ் நம்பரை முன்னாடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. படித்து பார்க்கணும். நீங்கள் பார்த்தா தான் வந்து யூ கேன் கெட் த டீட்டெயில்ஸ். இப்போ ரீசெண்டாக சிவராத்திரின் போது சிஷ்ய இவனுக்கு கணேச சுடலுக்காக பெங்களூரில் ஐடி கம்பெனி பண்ணுறார், HCLல. அப்பாத்துக்கு ஹாலில் மாட்டுறதுக்கு பெருசுது பெரிய ஹாலில் பெரிய அலமாரி ஆட்டம் காட்டியிருக்கா. பார்த்து ட்ராயிங் ரூமில் அது உள்ளே வைக்கிறதுக்கு அது வந்து கிட்டத்தட்ட உயரம் வந்து 4 அடி உயரம் இருக்குது. இது வந்து 2 அடிக்கு மேலே அகலம் இருக்குது. மீனாட்சி அவளுக்கு மதுரை மீனாட்சி ரொம்ப பிடிக்கும் இருக்கு. அவள் செலக்ட் பண்ண படம் அது மாதிரி அதை போஸ்டரே மாதிரி பண்ணியிருக்கா. அவள் இதுக்கு எவ்வளோ சார்ஜ்? 1100 ரூபா தான் சார்ஜ் பண்ணார் இந்த போஸ்டருக்கு. திக் ஷீட், அது கிழிக்கலாம் கூட முடியாது. அது அப்படியே ஒரு ரோலரில் போட்டு அனுப்புகிறா.
அந்த இது வந்து இப்படியே ஒன்று கசங்காது ஒன்றாகாது. நம்ம வந்து வாட் எவர் த ஃப்ரேம் யூ வாண்ட், இந்த கோல்டன் ஃப்ரேம் போட்டுக்கலாம், இல்லை டீக்குட் ஃப்ரேம் போட்டுக்கலாம், அது மாதிரிலாம் போட்டு ஹாலில் மாட்டலாம், ஷாமி ரூமில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ராஜராஜ தர்பார் கட்டாயம் இருக்க வேண்டியது. நான் முன்னாடி வச்சிருந்த காலத்துலேருந்து சொன்னேன் இல்லையா, நான் அந்த தர்பார் படம் வந்து எப்படின்னா, அதில் அம்பாள் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா, கையில் வந்து ஒரிஜினல் படம் அமைச்சார். ஸ்ரீ அம்பாள் கம்பெனி, ஸ்னப் கம்பெனி, மூக்குப்பொடி கம்பெனி அவள் போட்டிருக்கா அந்த காலத்தில் 1950s அவள் போட்ட படம் அது. அந்த மூக்குப்பொடி இதில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இவா இப்போ இதில் என்ன அட்வான்ஸ் எடுத்தீங்க, அம்பாள் கையில் சங்கு சக்கரம் இருக்குது இதில். அப்புறம் அதை எடுத்துகிட்டு காமிங்கன்னு. இது வந்து 2 அடிக்கு 2 அடி ஸ்கொயர். இது ஒரு ராஜராஜேஸ்வரி இதுதான். பட் பாஷாங்கோசத்துக்கு பதிலாக சங்கு சக்கரம் வச்சுட்டுருக்கா. இது நல்ல லட்சணம். ரவிவர்மா பெயிண்டிங் ஆட் இருக்குது. பிங்க் கலர் சாரி கட்டிட்டு உட்காந்துருக்கேன். இது வாங்கலாம். ராசி போஸ்டர்ஸ், ராசி போஸ்டர்ஸ் இது வந்து நான் வாங்கின ராஜராஜேஸ்வரி. இது இடக்காலத்தை போட்டிருக்கு, அது வலக்காலத்தை போட்டுது, இதை இடக்காலத்தை போட்டிருக்கு. இந்த ராசி போஸ்டர்ஸோட அட்ரஸ்ஸு இவாளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அவள் கொரியர் வந்த பிறகு நீங்கள் பே பண்ணால் போதும். இவாளுக்கு என்ன படமாக இருந்தாலும் கோல்டு படம் கேட்டானா நம்ம அப்ரூவலுக்கு அனுப்புகிறா. நீங்கள் அப்ரூவ் பண்ண பிறகு அவள் தே வில் பிரிண்ட்டு. படம் இதெல்லாம் வந்து பழமையான படம். நம்பர் 9 தேவராஜ மதுரை ஸ்ட்ரீட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது. பார்ட் 2 சென்னை 3 தமிழ்நாடு இந்தியா போட்டிருக்கார். ஃபோன் நம்பர் வந்து 9840169703 9840169703. இன்னொரு நம்பர் போட்டிருக்கார். There are 2 numbers, 988-440 9540 95404. 2 ஃபோன் நம்பர். நீங்களே கான்டாக்ட் பண்ணலாம். அவர் நல்ல சின்சியராக பண்ணுறார். ஐ வாண்ட் அப்ரிஷியேட் ஹிம். எங்கெங்கே இருந்தாலும் அமெரிக்காவிலேருந்து கூட ஆர்டர் வருது அவருக்கு. அவர் வந்து லோக்கல் பீப்புள், அவர் ஹீ கேனாட் சென்ட் டு அமெரிக்கா, ஹீ வில் பி சென்டிங் டு லோக்கல் அட்ரஸ்ஸு. ஸோ இங்கே இருக்கிற வாழ்கிட்ட சொல்லி அங்கே போய் கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரேம் பண்ணி எடுத்து போகலாம். லைட் வெயிட் ஃப்ரேம்லாம் போட்டுக்கலாம். இப்போ தான் இந்த இதில் சிந்தட்டிக் ஃப்ரேமெல்லாம் வந்துடுது. அதனால் தட் கேன் பி டன். ராஜராஜேஸ்வரி தர்பார் ரீசெண்ட்லி பாட் தி பப்ளிசைஸ்டு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அது அற்புதமாக இருக்குது. இவ்வளோ தேவதைகள் இருக்காள் தர்பார்லண்டு. ஸோ கட்டாயம் ஸ்ரீவித்யா உபாசனெல்லாம் வச்சுக்கணும். அதை சொல்லி இந்த இதை வந்து நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து நான் சொல்கிறதுலாம் வந்து என்னுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ கூட 2-3 பேர் வந்து எனக்கு இது அனுப்பு, பிடிஎஃப் அனுப்புங்க, பிடிஎஃப் அனுப்பு. அவளே வந்து நான் சிவராத்திரி ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு எத்கிஞ்சது ஒரு 100 ரூபா டெல்லியில் கூட ஒரு பெண்மணி லக்ஷ்மி வேண்டிய அவ்வளோ பேசினா, தினம் மெசேஜ் அனுப்புகிறேன், எல்லாம் அனுப்புகிறேன். ஆனால் வந்து சுவாமி காரியம் போது கை எடுத்துட்டுறா ஒருத்தரும். அது என்ன வாடுது இந்த மைண்டு தெரியல. கெட்டிக்காத்தனா மட்டும் பேச தெரிஞ்சுட்டு சுவாமி காரியம் வரும்போது நான் எனக்காக கேட்குறேன். அவளுக்கு புண்ணியம் உண்டு, அவளுக்கு சங்கல்பம் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணும்போது செத்துப்பாத அந்த எண்ணம் இல்லை அவளுக்கு. நிறைய மணிக்கணக்கில் பேசினான், அப்புறம் சைலண்ட் ஆகிட்டாப்போ. இது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பிஹேவியர் உள்ளார் ஐ டோன்ட் என்டர்டெயின். ஏன்னா ஏன் இப்படி பேசணும்? என்னவோ பெருசாக அப்படியே மழை திறந்த வெள்ளம் போல் பேசிட்டு டக்குன்னு வந்து கட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அது அதாவது நம்ம நான் இவ்வளோ கொடுத்து படியும் சுவாமிக்கு இன்னார் மூலம் இன்னார் செய்யணும்னு வாங்கிட்டாலே சரி. தே ஆர் டிசைட் அத்தாரிட்டி. பிராப்தம் பிராராப்தம். பிராராப்த கர்மா இருக்கும்போது செய்யவே முடியாது. பிராப்த கர்மா வரணும், பிராப்தம் இருக்கணும் நமக்கு செய்யறதுக்கு. சுவாமிக்கு செய்கிறதுக்கு இருக்கணும். கோடி கோடியாக பணம் இருக்கும், சாமிக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து சாதாரண நம்ம சம்பளத்துக்கு போகிறவன் அவன் வந்து புடவை விஷயம்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவான். நல்லா இருப்பான், சௌக்கியமாக இருப்பான். ஹாஸ்பிட்டலில் போய் லட்சத்தோடு கொட்ட மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பேசிக் கான்செப்ட் என்னென்னா
அன்னதானம், இந்த கோவிலுக்கு செய்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்காது அவ்வளவா. இது வந்து பேசிக் பிரின்சிபல், நிறைய பேருக்கு தெரியாது. இது சனாதன தர்மத்தில் நீங்கள் ஊன்றி அகர்ந்து பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் வெளிப்படுறது. ஸோ அதனால தான் நம்ம நாடி ஜோசியெல்லாம் பார்க்கும்போது இந்த கோவிலை பற்றி இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, இந்த கோவிலுக்கு இத்தனை பிராமணர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் சொல்கிறான்னா அந்த அந்த பாவங்கள் கழியறதுக்காக தான். ஸோ அதனால் நம்ம புட்டபர்த்தி சாய்பாபா, சத்ய சாய்பாபா சொல்லுவார், நீங்கள் வந்து பரிசாக கொடுக்குறேன்னு வச்சுக்காத, உங்களுக்கு டோனர்னு டைட்டில் யார் தரான்னா வாங்குறவன் தரான். வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா எங்கே போய் தருவீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. இதை சொல்லும்போது மணித்வீபத்தில் ஒரு புக்கு வெளியிட்டிருக்கா. இப்போ அதையும் சொல்லிடுறேன். திஸ் த ரைட் டைம் டு டாக். மணித்வீபத்தில் அவர் இப்போ கிருபானந்தநாதர் இருக்கார். இதில் திருநின்றவூரில் டோர் நம்பர் 5 வடக்கு மாட வீதி பக்தவச்சல பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கிற இடம் அது மணித்வீப். அப்புறம் வந்து வீரவல்லி பேர் அது கிருபானந்தநாதர் பேர். அவள் என்ன புக் போட்டிருக்கான்னா தான பாஸ்கரம் ஒரு புத்தகம் போட்டிருக்கா. மணிதீபத்தில் அவள் போட்ட புக்கு பேர் தான பாஸ்கரம். என்ன அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பாருங்க. ஸ்ரீ குருவருளால் நமது மணிதீப பீடத்தின் 8வது வெளியீடாக தான பாஸ்கரம் என் நூல் வாசகர்கள் மத்தியில் நல்ல வரவே பெற்றுள்ளது. இதில் என்னென்ன தானங்கள் உள்ளது, அது எப்போது எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதும் அதனால் கிடைக்கும் பலன்களை பற்றி, மேலும் நம் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்ப எந்த திசையில் எந்த புத்தியை நடக்கும்போது அதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற தகவல்களுடன் இந்த நூல் அமைந்துள்ளது. அனைவரும் இல்லத்திலும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான நூல். இந்த புத்தகம் வேண்டுவோர் கீழ்காண இணைப்பு சுட்டியை உபயோகிக்கவும் அப்படி போட்டு, அல்லது 9444 98098 9444 98098 இந்த இதில் வாட்ஸ்அப்பில் மணி தீபன் போட்டால் வரும். நயன் 98098. Again I repeat, 944 இந்த காலத்தில் நமக்கு சொல்லித்தரவா யாரும் கிடையாது. இவருக்கு தந்த ராஜகோபால் கரப்பாடிகள் இருந்தார், அவர் போய் சேர்த்துட்டார். இப்போ அவருக்கு அப்புறம் சந்தேகின் பாரணி மக்களும் பிறந்தா இல்லையா தெரியல எனக்கு. இப்போ அவர் பையன் தான் பார்க்குறான் மயிலாப்பூரில். இப்போ வந்து இந்த வீரவல்லி தாசர் வந்து இப்போ நிறைய பழைய புக்கெல்லாம் எடுத்து பண்ணி சர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறா. அத்தாரிட்டேட்டிவாக நமக்கு நன்மை செய்யறதுக்காக. ஸோ இந்த தான பாஸ்கர் நூல் 200 ரூபா விலை. இதை வாங்கி வச்சுக்கோங்க. எந்த தானத்தை எப்போ பண்ணணும்னு தெரியணும், அப்போ தான் பலன் கிடைக்கும். சும்மா இஷ்டம் போலலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் மணிதீபத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் மணிதீபத்தை பற்றி. நிறைய நூல்கள் அப்படி எழுந்திருக்காது, அதையும் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தான பாஸ்கரம் மிகச்சிறந்த நூல். அது கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தேன் நானும் அக்கலாட்சி பண்ணுறத. தயவுசெய்து அதை வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லி இப்போ ராசி போஸ்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ராஜராஜேஸ்வரி தர்பார் அந்த போஸ்டர் வந்திருக்கு புதுசாக. நடிச்சுட்டு தான் மணி தீபத்தினுடைய தான பாஸ்கரம் பார்த்துருக்கோம். இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது கூட பண்ண மாட்டேன்ட்டு, அதுதான் வருத்தமாக இருக்குது எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுறது என்ன கஷ்டம், சும்மா கிளிக் பண்ண வேண்டியதான். நான் பெல் பட்டன் அப்படினாலும் ஒன்றுமே சொல்லலாமா. வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க சொல்கிறேன். லைக்கு கூட வேண்டாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க போதும். நான் வந்து இந்த மெசேஜ் 4 பேருக்கு போய் ஷேரணும். ஆமாம், யூடியூப் போகிறாங்க எனக்கு இது வரைக்கும் சொல்கிறேன். இது வரைக்கும் யூடியூப்பில் ஒரு பைசா வந்து இல்லை எனக்கு. அதையும் சொல்கிறேன். யூடியூப் கம்பெனிலேருந்து இவ்வளோ வீடியோ போயிருந்தாலும் மெம்பர்ஸ் ஜாஸ்தி வரும்போது தான் வரும். பார்க்குற நேரம் ஜாஸ்தி ஆகணும். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதனால் பெரிய வரும்படிலாம் கிடையாது. இன்னும் இதுக்கு ஃபஸ்ட் பேமெண்ட்டாக நான் வாங்கலை, அதையும் சொல்லிடுறேன் நான். ஸோ அது வந்தால் திரும்பி தெய்வ காரியத்தையும் யூஸ் ஆகும். அது நான் இதோட இந்த டாப்பிக்கை நிறைவேற்றுகிறேன்.